119 174 என வாசிக்கும் போது அங்கே பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன். பாருங்கள், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன். பாருங்கள், தேவனுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக நாம் இருக்க வேண்டும். பக்தன் அதுதான் சொல்லுகிறார் பாருங்கள், உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிறேன். எவ்வளவு ஆவல் பாருங்கள், எவ்வளவு ஆவல். ஒரு பகன் அதாவது பொன் நமக்கு கிடைக்குமானால் அதில் நாம் எவ்வளவு ஆவலாய் காட்டிக்கொள்வோம், எவ்வளவு ஆவல் நமக்கு இருக்கும் பாருங்கள். இனி நமக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கும் போது எவ்வளவு ஆவலை அதில் நாம் காண்பிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் மேல் எவ்வளவு ஆவல் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள். தேவனுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? ஆவலாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட போகிறவர்களும் ரட்சிப்பின் மேல் ஆவலாக நாம் என்ன ரட்சிப்பை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படக்கூடாது. வேதம் சொல்லும்போது நீங்கள் கவலைப்படக்கூடாது, அவர் உங்களை விசாரிக்கிறார், அப்படின்னா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது வேதம். அதே சமயத்தில் ரட்சிப்பை குறித்து பேசும்போது கவலையோடு என்ன செய்ய வேண்டுமாம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால், அப்படியானால் ரட்சிப்பை கவலையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். ரட்சிப்பு வேறு ஏதோ காரியங்களுக்கு நாம் கவலைப்படுகிறோம் பாருங்க, கவலைப்பட்டு தேடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுங்க போது ரட்சிப்பை கவலையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை பாரத்தோடு ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், ஜபிக்க வேண்டியவர்களாக, ரட்சிக்கப்படாதவர்கள், இதுவரையிலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த ரட்சிப்பிற்குள் வருவதற்கு வாஞ்சை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நீங்கள் தனியாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குறைகளை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட்டு குறைகளை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஒரு பாவி ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஆவலோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதான் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் நான் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி தாவீதாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் மேல் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ஆவலாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவலோடு நாம் என்ன செய்வோம்? ரட்சிப்பை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சில பேர்கள் இப்படி நினைப்பார்கள் பாருங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், எனக்கு ஒரு நல்ல கஷ்டம் வரட்டு, நல்ல ஒரு ஏதோ ஒரு விட முடியாத ஒரு இக்கட்டு, ஒரு தாங்க முடியாத ஒரு இக்கட்டு வந்த பிறகு இந்த ரட்சிப்பை நான் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி சில பேர் நினைப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒருவேளை நாம் நினைப்போமானால் மிகுந்த வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அந்த ரட்சிப்பு இல்லாமல், அந்த ரட்சிப்பு ஒருவேளை நமக்கு வாய்க்கப்படாமல் இருந்தால் என்ன செய்வீர்கள்? யோசித்து பாருங்கள். என்ன செய்ய முடியும்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை உங்களால் கொடுக்க முடியும்? என்ன கொடுத்து அந்த ஜீவனுக்கு ஈடாக உங்களால் சரி கட்ட முடியும்? அப்படி முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே ஒருவேளை கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம், வியாதி இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நாம் ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால்களை மடக்கி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி திரும்ப அறிக்கையிட்டு இருதயத்தில் இயேசுவை நாம் என்ன செய்யணும்? விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது ஆவியானவர் இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? கல்லான இருதயம் உடைக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உடைக்கப்படும். ஆவியானவர் அங்கே கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். உள்ளம் உடையும் போது பாருங்கள், அந்த பாவ பாரம் நமக்கு உண்டாகும். அப்படியே அதற்கு பாருங்கள், ஒரு சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே
ரட்சிக்கப்படுவதற்கு ஒருவேளை ஒவ்வொருவர் ரட்சிக்கப்பட்டு வந்த நிலைமைகள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். சில பேர்கள் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு எங்கும் அலைந்து திரிந்து மருத்துவர்களாலும் மருந்துகளினாலும் கைவிடப்பட்டு இந்த இயேசுவை தேடி வந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். சில பேர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டு அதிலே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படி இருப்பார்கள். அதுபோல் எல்லாருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து நாம் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ரட்சிப்பை, அவருடைய சிலுவை மரணத்தை நாம் விசுவாசித்து என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கஷ்டம் வரட்டு, ஒரு நஷ்டம் வரட்டு, ஒரு பிரச்சனை வரட்டு, ஒரு பிசாசின் போராட்டம் வரட்டு என்று சொல்லி அப்படியே நாம் என்ன செய்யக்கூடாது? காலங்களை நீட்டக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்ய ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே மாற்றங்களை என்ன செய்வார்? கொண்டு வருவார். அப்படி ஆவியான உங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும் போது உங்களால் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். உணர முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.